நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத சம்பவங்கள் நடக்கும்போது கலிகாலம் கலிகாலம் என தலையில் அடித்துக் கொள்வோம். கலிகாலம் என்னப்பா கலிகாலம், இனி எல்லோரும் கருணாநிதியின் மகன் காலம் என்றே சொல்ல போகிறோம். பணம் சம்பாதிக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனநிலையில் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவினர் வந்திருப்பதை நாமக்கல் கிட்னி திருட்டு சம்பவம் உணர்த்துகிறது. இனி இதை முறைகேடு என பூசி மெழுக முடியாது. கேடுகட்ட திமுக கும்பல் ஒன்று கேவலம் பணத்திற்காக ஏழை எளிய மக்களின் உடல் உறுப்புகளை விற்றிருப்பது ஆதாரத்துடன் அம்பலமாகிவிட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் வறுமையால் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி கிட்னியை விற்பனை செய்த சம்பவத்தில் முதற்கட்டமாக திமுக எம்எல்ஏவிற்கு சொந்தமானதாக சொல்லப்படும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீதான புகார்களின் அடிப்படையில் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதியிலிருந்து சிறுநீரக கொடையாளிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994க்கு முரணாக சான்றுகள் பெறப்பட்டதும், தவறான முறையில் சான்றுகளை சமர்ப்பித்து பணத்திற்காக தரகர்கள் மூலம் உறுப்புகளை பெற்று மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்த டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் மூலம் சில ஆவணங்கள் முறைகேடாக தயார் செய்யப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. எங்கோ யாரோ செய்த குற்றம் என இதை கடந்திட முடியாது. திமுக எம்எல்ஏ உட்பட பல முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் இதில் அடிபடுகிறது. வெறும் கிட்னி திருட்டு மட்டும்தானா, அல்லது இன்னும் என்னென்ன உறுப்புகளை இப்படி ஏமாற்றி திருடி தின்றிருக்கிறார்கள் என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டியுள்ளது. ஹியூமன் டிராபிக்கிங் போன்று சர்வதேச அளவில் தீவிரவாத செயலில் திமுக கும்பல் ஈடுபடுகிறதோ என்கிற சந்தேகம் கூட மக்களிடையே எழுந்துள்ளது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள்தானே இவர்கள். போதைப்பொருள் என்றால் ஜாஃபர் சாதிக், கள்ளச்சாராயத்திற்கு கண்ணுக்குட்டி, பாலியல் வன்கொடுமையா ஞானசேகரன், இன்று கிட்னி திருட்டுக்கு திமுக எம்எல்ஏ என திமுகவின் கோர முகம் வெளிவந்திருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது இப்படி கிட்னி திருடர்களை ஊக்குவிக்கவா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடைபெற்று தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் கட்டாயம் நிகழ வேண்டும். இது கிட்னி திருட்டு இல்லை, கிட்னி முறைகேடு என கொஞ்சம் கூட கூச்சமின்றி பேசும் அமைச்சரும், நாட்டில் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் சூழலில் வாய் திறக்காத முதல்வரும் இந்த விவகாரத்தை முறையாக விசாரிப்பார்கள் என மக்கள் நம்பவில்லை. விவகாரத்தில் அடிக்கடி அடிபடும் திமுக எம்எல்ஏவை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இவர்கள் ஈடுபட வாய்ப்பிருப்பதாக மக்கள் கருதுகின்றனர். அனுதாபி ஞானசேகரனை காப்பாற்ற அவ்வளவு ஆட்டம் போட்டவர்கள் திமுக எம்எல்ஏவிற்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருந்தால் அவரை காப்பாற்ற முயற்சிக்காமலா இருப்பார்கள்? மக்களின் வரிப்பணத்தில் ஊழல் செய்து கொள்ளையடித்தது போதாதென மக்களின் ரத்தத்தை உறிஞ்ச திமுகவினர் தயாராகி இருப்பது இந்த நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தின் மூலம் உறுதியாகி இருக்கிறது. இனியும் இந்த மனிதத்தன்மையற்ற மனிதர்களை ஆட்சியில் அமர வைத்தால் தமிழக மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.